ஸ்ரீ 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 ஸ்ரீயம். நாம் கண்ணன் கதை பார்க்கிறோம் அல்லவா? ஒரு முறை பிள்ளைகள் எல்லோரும் கண்ணனுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன், ஏ கண்ணா, அதோ பார், ஒரு பெரிய பாறை தெரிகிறது அல்லவா, அதை நீ தூக்கு என்றான். அதை பார்த்த கண்ணன், இவ்வளவு பெரிய பாறையா நான் தூக்க வேண்டும் என்றான். ஆமாம், நீ தூக்க வேண்டும். ஏன் கண்ணா, நீ கோவர்தனகிரி எனும் மலையே தூக்கினாயே, இது உனக்கு தூக்க என்ன கஷ்டமா என்ன? தூக்கு என்றான். கண்ணன் சென்று அந்த பாறையை தூக்க முயன்றான். எவ்வளோ கஷ்டப்பட்டான், தூக்க முடியவில்லை. சொல்கிறான், ஏய், என்னால் முடியவில்லை. இல்லை, உன்னால் முடியும், நீ தூக்கு. நீ கோவர்தன மலையை தூக்கினாய் அல்வா, அதே போல் இதையும் தூக்கேன். இல்லையடா, என்னால் முடியவில்லை. நம் எல்லோரும் சேர்ந்து தூக்கலாம், வாருங்கள். இல்லை இல்லை, கண்ணன் ஒருவனே தூக்க வேண்டும். கண்ணன் முயற்சி செய்கிறான். உண்மையில் அவனால் தூக்க முடியவில்லை. அதில் ஒருவன் கண்ணனிடத்தில் வந்து, என்ன விந்தை கண்ணா, எதற்கு இவ்வளவு வேர்க்கிறாய்? உன்னால் தூக்க முடியவில்லையா? நிஜமாகத்தான் சொல்கிறாயா? ஏய், நிஜமாகத்தான் சொல்கிறேன், என்னால் இதை தூக்க முடியவில்லை. இந்த பாறையை உன்னால் தூக்க முடியாதா? இல்லை அப்பா, என்னால் நிச்சயம் முடியாது. அப்போது கண்ணா, எப்படி நீ கோவர்தன மலையை தூக்கினாய்? வாருங்கள், சொல்கிறேன். நாம் அந்த மரம் நிழலில் உட்கார்ந்து சொல்லலாமா? சொல்றேன், வருகிறீர்களா என்கிறார் கண்ணன். உடனே இவர்கள் வா போகலாம் என்று உட்கார்ந்து கேட்கிறார்கள். அப்போது அவன் சொல்கிறான், ஐயா, பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளுங்கள், என்னால் இதெல்லாம் தூக்க முடியாது. அப்போது நான் அன்று எப்படி தூக்கினேன் என்று கேட்கிறீர்கள். நிச்சயமாக நான் தூக்கவில்லை, அதை தூக்கியது அந்த இயற்கை. நான் இயற்கையிடம் வேண்டினேன், என்னுடைய மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், இவர்களை காப்பாற்ற வேண்டும், இவர்களை காப்பாற்ற ஏதாவது ஒரு வழியை சொல் என்றேன். அப்போது இயற்கை அதை எனக்கு உதவி செய்தது. கண்ணா, உண்மையாகத்தான் சொல்கிறாயா? நாம் தூய உள்ளத்துடன் மற்றவர்களை காக்க வேண்டும் என்றால் நிச்சயம் நமக்கு இயற்கை உதவி செய்யும். ஆனால் நாம் தூய உள்ளத்துடன் இருக்க வேண்டும், நமக்காக எதையும் கேட்கக்கூடாது. இருந்த பிள்ளையில் ஒருவன், அப்படி என்றால் இந்த கல்லை நீயே தூக்கேன் என்கிறான். அதுதானே நான் சொன்னேன், இந்த கல்லை தூக்குவதால் என்ன பயன் யாருக்கு இருக்கிறது? அது இருக்கும் இடத்தில் இருந்து விட்டு போகட்டுமே. கண்ணா, இப்போது இயற்கையை கேளேன், அது தூக்க வேண்டும் என்று. தப்பல்லவா? இயற்கையை நாம் கேட்கலாமா? எதற்கும் உபயோகமில்லாத ஒரு வேலையை நாம் செய்கிறோம். அப்படி செய்யும் போது அதற்கு இயற்கை நமக்கு துணை பெற வேண்டும் என்று சொன்னால் தவறல்லவா? இயற்கை நாம் அப்படி தவறான உபயோகத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் தூக்க மாட்டேன், நான் கல்லை நகற்ற மாட்டேன், கல் அப்படியே இருக்கட்டும், அதனால் நமக்கு எந்தவித உபாதையோ இல்லை. அப்படி இருக்கும்போது அது இருக்கும் இடத்தில் இருந்து விட்டு போகட்டும், நாம் அதை பற்றி கேட்கக்கூடாது. இயற்கையிடம் எவை தேவையோ அவையை கேட்க வேண்டும். அது சுயநலமற்றதாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். எப்போது நாம் தூய்மையாக இருக்கிறோமோ அன்றுதான் நமக்கு அந்த இயற்கை உதவி புரியும் என்று சொல்கிறான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? கடவுளை நாம் எல்லாவற்றிற்கும் கூப்பிடக்கூடாது. எது முக்கியமோ அவசியமானதோ அதை நாம் அப்போதுதான் கடவுளை அழைக்க வேண்டுமே அன்றி எல்லாவற்றையும்
உட்கார்வதற்கும் நிற்பதற்கும் கடவுள் நமக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது தவற. நம் காரியத்திற்காகவும் நமக்காகவும் நாம் அதை எதிர்பார்க்க கூடாது. உலகத்திற்கு பயன்படுவது என்றால் அதை கடவுளிடம் கேட்கலாம். அன்றி நமக்கு எல்லா தேவைகளுக்கும் கடவுள் வந்து உதவி தர வேண்டும் என்றால் அது மிகவும் கடினமானது, அது தவறானது, அது நாம் செய்யக்கூடாது எனும் இந்த கருத்தை கண்ணன் நமக்கு உபதேசிக்கிறான். ஸ்ரீ